இது பாரம் ஆயிடுச்சுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ நான் இவ்வளோ நேரம் கதை சொல்கிறேன், நீங்கள் யோசிக்கலாம் இது எப்படி பாரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. பாரம் ஆயிடுச்சு ஏன்னா இதில் எங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது. பார்த்துக்கங்க இந்த பிரியாணி ஆண்டாவை பற்றி. இதனால் வர்ற சண்டைகள் சொல்லி முடியாது. நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறவங்கள கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு தெரியும். அந்த பிரியாணினால் கோவிச்சுக்குவாங்க, அந்த பிரியாணினால் பிரச்சனை வரும். அந்த பிரியாணினால் நான் ஆத்துமாக்களே இழந்திருக்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. மீந்து போச்சு பிரியாணி, மீந்து போன ட்ரம் அந்த அண்டா வீட்டுக்கு கொண்டு வராங்க, அவங்க வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. நான் சொன்னேன் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டிலேருந்து பிரித்து அனுப்புன்னு சொன்னேன். அவ்வளோதான். அன்றைக்கி தான் அவங்கள கடைசியாக பார்த்தேன். அதோட பார்க்கவே இல்லை. இத்தனைக்கும் அவங்களுக்கும் கொடுத்துருக்கேன், எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, எல்லாருக்கும் பிரித்து அனுப்பிச்சிட்டோம். ஆனால் அந்த கசப்பான நாளை இன்றைக்கி வரைக்கும் மறக்கவே முடியாது. இப்போ ஆவிக்குரிய ஓட்டத்தை ஒன்றுமே இல்லாத இந்த சாதாரண காரியம் கெடுக்கிற காரியமாக இருக்குது. பெரும் திண்டுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார்.